மதுரை பொறுத்தளவுக்கு மேலூர், மதுரை ஈஸ்ட், மதுரை நார்த், மதுரை சவுத், மதுரை சென்ட்ரல், மதுரை வெஸ்ட், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது மேலூர் டிஎம்கே அலைன்ஸ் 20.60, ஏஐஏடிஎம்கே அலைன்ஸ் 43.34, டிவிகே 14.39, என்டிகே 4.11, அதர்ஸ் வந்து 17.56 இருக்கு. அமமுக இங்க தான் ஓகே. அமமுகவோட ஓட்டு ஆக்சுவலா சாமி உயிரோட இருந்தாருன்னா அந்த இடத்துல வேற மாதிரி அவ்வளோ. இவர் அமமுக எம்எல்ஏவே ஆயிருப்பார் மேலூர்ல. ஓகே. ஸோ அடுத்து வந்து மதுரை ஈஸ்ட் போயிடலாம் சார். டிஎம்கே 50.01, ஏஐடிஎம்கே 28.74, டிவிகே 6.62, என்டிகே 6.37, அதர்ஸ் வந்து 8%. மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய் 6.62 விஜய். அதே மாதிரி கேட்கலாம்னு நினைச்சேன். மதுரை மண்ணில் வந்து எங்க தலைவர் என்னாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கலே ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் இருக்கு சார். எதுவுமே பாருங்க அடுத்து 6.37 தான். ஸோ உங்களோட கருத்து சார், கிளீன் ஸ்வீப்பா டிஎம்கே 50.07 கண்டிப்பா ஒன்றும் கிடையாது இல்லையா? அதில் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா சிட்டிங் மினிஸ்டருடைய சீட்டு. ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது டிஎம்கே உடைய பர்சன்டேஜ் 60 to 70 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மதுரை கிழக்கு மூர்த்தியின் கோட்டை ஒன்றும் பண்ண முடியாது. எஸ். அடுத்து வந்து மதுரை நார்த் டிஎம்கே அலைன்ஸ் 42.47, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 35.45, டிவிகே 6.37, என்டிகே 10.23, அதர்ஸ் 5.4. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே விட அதிகமாக என்டிகே ஸ்கோர் பண்ணுறாங்க. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதரவாளர்கள் சொன்னதுக்கும் இங்கே பார்க்கக்கூடிய சர்வேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவங்க ஷாக் ஆயிடுவாங்க இதை பார்த்தாங்க. மதுரை நார்த் என்ன அப்படின்னா, மதுரை நார்த்தில் எனக்கு ஓட்டு இருந்தது. நான் அங்கே தான் பிறந்தது, அங்கே தான் அந்த தொகுதியில் தான் வளர்ந்தது நான். அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஏடிஎம்கே நாம் தமிழரை வளர விட்டுட்டாங்க. ரொம்ப ரீசெண்ட் லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸாக வந்து நாம் தமிழ் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு மைனஸாக இருக்குது ஏடிஎம்கேக்கு. ரெண்டாவது ஏடிஎம்கே கேண்டிடேட் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லாஸ்ட் டைம் பிஜேபியில் பிஜேபி மதுரை நார்த்ல நிற்க கூடாது. ஆமாம், மதுரை நார்த்ல அதிமுக நல்லா இருக்கும். அதான் அது ஒரு சின்ன ஃபிளிப் பண்ணணும். அது ஃபிளிப் பண்ணா அதிமுக நின்று நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா அனதர் திங். சி இதெல்லாம் வந்து ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு இவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா ப்ராபபிளி இவர் சொன்ன மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. எஸ். ஸோ அடுத்து கிளீனா வந்து மதுரை நார்த் பொறுத்தவரைக்கும் டிஎம்கே தான் ஹரிஷ் 42.47, அண்ட் மதுரை சவுத் டிஎம்கே லைன் 36.73, ஏஐடிஎம்கே லைன் 42.34, டிவிகே 10.69, என்டிகே 7.08, அதர்ஸ் வந்து 3. ஸோ சார் இங்க பிஜேபி. ஓகே. மதுரை நார்த்துக்கு பதிலா மதுரை சவுத்ல பிஜேபி ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் என்னன்னா நல்ல வாய்ப்பு. பர்ஃபெக்ட் கேண்டிடேட். ஒர்த்தி கேண்டிடேட். இல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்க, சௌராஷ்டிரா கொடுங்க. சௌராஷ்டிரால ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது. காஸ்ட் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. சௌராஷ்டிரான்ஸ் இருக்காங்க, அதுக்காக சௌராஷ்டிரா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வேற மாதிரி பார்த்துக்கலாம், வாரிய தலைவர் அந்த மாதிரி பதவி எல்லாம் கொடுப்பாங்க. சோ மதுரை சவுத்ல அதிமுக நிற்காம தாமரையில சின்னத்துல ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் நின்னார்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவரும் என்ன அவருக்கு வந்து என்னன்னா அதிமுகவே 3வது இடத்துக்கு தள்ளினவர் 2024. ஓகே. சோ அனதர் திங், அவர் அதிமுகவோட நல்ல உறவு வச்சிருக்கிறார். அவர் நிக்கிறார் அப்படின்னா அதிமுக கேடர் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் கூட்டணி வேணும் ரொம்ப ரொம்ப காலமா பேசிட்டு இருந்தார். நான் அவருமே ஆர்குமெண்ட்ல இருப்போம் முன்னாடி 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஒரே சேனல் டிபேட்ல வந்து சேனல் வந்து நான் வந்து வேற கருத்து சொல்லுவேன், அவர் வந்து வேற கருத்து சொல்லுவாரு. சோ மதுரை சவுத் வந்து பாரதிய ஜனதா கட்சி நார்த்ல நிற்க கூடாது, சவுத்ல நிற்கும். ரைட். அடுத்து மதுரை சென்ட்ரல் டிஎம்கே அலைன்ஸ் 45.75, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 31.11, டிவிகே 16.94, என்டிகே 5.18, அண்ட் அதர்ஸ் வந்து 1. ஆல்ரெடி டிசைடடான ஒரு தொகுதியா இருக்காது. ஏன் டிசைடா இருக்கு? ஏன்னா வந்து அதர்ஸும் பாத்தீங்கன்னா 1.02. ஏன் டிசைடா இருக்குன்னா பைடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஓகே ஓகே. பைசா கொடுக்க மாட்டார் சார். இருந்தாலும் பைசா கொடுக்காம ஜெயிக்க கூடியவர். கேமரா சொல்லுவார் பைசா கொடுக்க மாட்டேன். ஃபேமிலி லெகசி. டிஎம்கே ஒருத்தர் மட்டும்தான் பைசா கொடுக்காம. அது நமக்கு தெரியாது எவ்வளவு பேர் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னா. அவர் கொடுக்க மாட்டார், அதுதான் தெரியும். அது அவர் ஓபனா டிக்ளேர் பண்ணுவார். எஸ். அவர் கண்டெஸ்ட் பண்ற வரைக்கும் அங்க டிஎம்கே தான். ஆமா. எஸ். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து மதுரை வெஸ்ட் டிஎம்கே 36.66, ஏஐடிஎம்கே 39.68, டிவிகே 10.92, என்டிகே 8.76, அதர்ஸ் வந்து 3.98. இங்கே நாம் தமிழ் வந்து அதிமுக இருந்து ஓட்டு வாங்குறாங்களா? ஆமா. செல்லூர் ராஜு இருக்கிற தொகுதியிலே. பட் செல்லூர் ராஜு எஸ். அங்க வந்து அங்க பொறுத்த அளவுக்கு டிஎம்கே ஹோல்ஸ் இல்லையா? மதுரை வெஸ்ட் வந்து சாரி ஏடிஎம்கே ஹோல்ஸ். ஐம் சாரி,
39.68 அவங்க வந்து பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி திருப்பரங்குன்றம், டிஎம்கே அலைன்ஸ் 28.98, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 44.05, டிவிகே அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு 17.50, என்டிகே 5 அண்ட் அதர்ஸ் வந்து 4.0. அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுங்க. இது இந்த டிவிக்கு 17.5 எனக்கு இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும். டிஎம்கே கிட்ட இருந்து வாங்கி நான் வாங்குறாங்க, டிஎம்கே திரும்பி போகும். இப்போ டிஎம்கேக்கு போகும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி திருமங்கலம் அண்ட் திருப்பரங்குன்றம் வந்து ஈஸியா ஏஐடிஎம்கே வந்து லீடிங்ல இருக்கு சார். திருமங்கலம் பொறுத்த அளவுக்கு டிஎம்கே அலைன்ஸ் 35.34, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 43.43, டிவிகே 12.16, என்டிகே 3.01, அதர்ஸ் வந்து 6.06. எஸ் ஜெவிசி சார் நீங்க சொல்லுங்க. திருமங்கலம் கம்ஃபர்டபுளா ரெண்டுமே அவுட்டர்ல வரும். திருப்பரங்குன்றம் திருமங்கலம் ரெண்டுமே வந்து அவுட்டர்ல வரும். ஓகே, தொகுதி கம்ஃபர்டபுளா ஈஸியா ஏஐடிஎம்கேவோட அலைன்ஸ் வந்து ஜெயிச்சுவாங்க. சோழவந்தான் டிஎம்கே அலைன்ஸ் 44.93, ஏஐடிஎம்கே அலைன்ஸ் 36.14, டிவிகே 9.29, என்டிகே 6.84, அதர்ஸ் வந்து 2.79. எஸ் சார். இந்த 36% வாங்குறதே பெரிய விஷயம். அதையே வாங்குவாங்களான்னு தெரியாது அதிமுக. சோழவந்தான்ல என்னத்த நடந்திருக்கோ தெரியலப்பா. அதிமுகங்கிற ஒரு கட்சியுடைய தேஞ்சு போயிட்டு இருக்கு சோழவந்தான்ல. I'm just brutally frank here, Kishore. Okay. So நான் வந்து பார்த்ததுல வந்து இன்ஃபேக்ட் இங்க வந்து டிடிவிக்கும் பெரிய பாப்புலாரிட்டி கிடையாது, அதிமுகவுக்கும் பெரிய பாப்புலாரிட்டி கிடையாது. ஏன்னா எல்லாமே அதாவது கேடர் மைக்ரேட் ஆகி பார்க்கக்கூடிய ஒரு தொகுதினா சோழவந்தான். அதிமுக கேடரே has moved to DMK, அமமுக கேடரே has moved to DMK. ரைட் சார். அடுத்த தொகுதி உசிலம்பட்டி சார். உசிலம்பட்டி தொகுதி டிஎம்கே அலைன்ஸ் 24.37, ஏஐடிஎம்கே 32.03, டிவிகே 22.44, என்டிகே 5.43, அதர்ஸ் வந்து 15% இருக்காங்க சார். இன்னும் டிசைட் பண்ணல. டிடிவி ஃபேக்டரிங்க. ஆனா இதுல இன்னொரு ஒரு இது இருக்கு. என்னன்னா ஐயப்பனா இல்ல சிடிஆர் நிர்மல்குமார் இந்த கான்ஸ்டிட்யூன்சி ஐ பண்றாரு. அதனால தான் இந்த 22.44 வருது. அதனால வருதான்னு தெரியல எனக்கு. பட் லோக்கலா இன்னொரு அவங்க விஜயோடைய ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சிடிஆரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சிடிஆர் வந்து அவர் ஏடிஎம்ல இருக்கும்போதே இந்த உசிலம்பட்டிக்கு அவர் வந்து ஐ பண்ணார். ஸோ ஈ வில் மோஸ்ட் ப்ராபப்ளி பிகாஸ் அவர் வந்து அங்கே செகண்ட் இன் லைனா செகண்ட் தேர்ட் இன் லைனா இருக்கிறதுனால அங்க வந்து அவர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இவர் வந்து ரொம்ப தெளிவுபடுத்திருக்காரு. ஐ திங்க் ஆண்டிப்பட்டி அப்புறம் உசிலம்பட்டி இந்த மாதிரியான தொகுதிகள் வந்து அமமுக சப்போஸ் தே கம் டு என்டிஏனாலும் கேட்பாங்க, அவங்க தாவேக்கா பார்க்க போனாலும் அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. சரிங்கன்னா போன வாட்டி கிளியர் கட்டா நான் சொல்லுவேன், இந்த வெற்றிக்கு காரணம் வந்து உசிலம்பட்டியில அதிமுக ட்ரை கார்னர் கான்டெஸ்ட் லாஸ்ட் டைம். ஃபார்வர்ட் பிளாக் கிட்ட பைசா கிடையாது, கொடுக்கறதுக்கு பைசா இல்ல. அமமுக கேண்டிடேட் ஸ்ட்ராங் கேண்டிடேட், அதிமுக கேண்டிடேட் ஸ்ட்ராங் கேண்டிடேட். ஆனா என்னாச்சுன்னா ராஜன் செல்லப்பா பர்சனலி ஒர்க் பண்ணி இந்த தொகுதியை ஜெயிக்க வச்சார். இது ராஜன் செல்லப்பாவால கிடைத்த வெற்றியை தவிர இது வேற எதுவுமே கிடையாது. இங்க ஆக்சுவலா அங்க போனீங்கன்னா நாம் தமிழருக்கும் நல்ல பாப்புலாரிட்டி இருந்தது. அது என்னன்னா ஏன் டிமினிஷ் ஆயிடுச்சுன்னு தெரியல. இப்ப குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் டிஎம்கே பக்கம் மூவ் ஆகுது. அதெல்லாம் டிஎம்கே பக்கம் மூவ் ஆயிருக்கு. ஓகே, இங்க வந்து ஒரு அலையன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்துதான் 15.73 அமமுகவா சார்? ஆமா, அமமுக நோ ரெஸ்பான்ஸ்னு வருது இல்லையா? எஸ், அதர்ஸ் நோ ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே இருக்கு. அமமுகவுக்கு 10 to 12% இருக்கு. அதர்ஸ் அந்த நோ ரெஸ்பான்ஸ்ங்கிறது 3 to 4% இருக்கும். சரி, அந்த பெல்ட்லயே டிடிவி தினகரனால பயனடைந்த ஒரு தொகுதின்னு பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி. எல்லா கோயிலுக்கும் அந்த காலத்துல பைசா எல்லாம் கொடுத்துருக்காரு, அது ஒத்துக்கணும் நம்ம. உசிலம்பட்டி இன்ஃபேக்ட் உசிலம்பட்டியில சொன்னாங்கன்னு மொத்த தொகுதிக்குமே காசு கொடுக்கல. உசிலம்பட்டியில ஃபியூ கிராமம்லாம் இருக்கு. அந்த கிராமத்துக்குலாம் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அமமுக டிடிவி குக்கர் அப்படிம்பாங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு காசு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்க வந்து டிடிவி தான் போடுவோம் அவர்கிட்டயே போய் சொன்னாங்க, ஒரு ஒய்ஃப் கிட்டயும் சொன்னாங்க. அவர் மொத்த தொகுதியும் நினைச்சிட்டாரு. பெரிய குளம் கம்பெல்லாம் வந்து வேற மாதிரி போட்டு விட்டாங்க. ரைட். சோ நம்ம இங்க வந்து நம்ம கிளியரா வந்து இது வந்து ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் நவீன். சென்ற முறை அதிமுக வீக்கா இருக்குங்கிற பர்செப்ஷனை வச்சே 5-5 வந்தது. ஓகே, அதிமுக 5 திமுக 5. மேலூர், மதுரை வெஸ்ட், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் இந்த 5 வந்து அதிமுக. மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை ஈஸ்ட், சோழவந்தான் இது வந்து திமுக. இந்த வாட்டி நம்ம என்ன சொல்றோம்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 6-4 சொல்றோம். எஸ், மதுரை தெற்கு இந்த பக்கம் போகுது, மதுரை வடக்கையும் எடுக்கலாம். இங்க இம்பாசிபிள் தொகுதின்னு எடுத்துக்கிட்டா சோழவந்தான், மதுரை ஈஸ்ட் அண்ட் மதுரை சென்ட்ரல், இந்த 3 தான். 6-4 is today's verdict. 7-3 is a possibility.